பிக் பாஸில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துச்சு. ட்ரெண்டிங் எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறோம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். பிக் பாஸில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இவங்களுக்கு பதிலாக இவங்க இருந்திருந்தால் வீட்டுக்குள்ளே விட்டு வெளியே போயிருப்பாங்க பாருங்க. எவிக்ஷன் ஆகி அவங்களோட ஃபோட்டோவெல்லாம் வச்சு பேச சொல்கிறாரு. ஒவ்வொரு ஆளாக போய் பேசுகிறாங்க. பவி ஃபோட்டோ பக்கத்தில் நம்ம அன்ஷிதா ஃபோட்டோ வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பவித்ராக்கு பதிலாக தர்சிகா இருந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பவித்ரா பக்கத்தில் தர்சிகா ஃபோட்டோ வச்சு பேசிகிட்டு இருக்காங்க கம்பேரிசன் பண்ணி. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பவி விளையாடுறது கம்மி தாங்க சார் விளையாடுறாங்க. ஆனால் இப்போ தான் அவங்க பொம்மை டாஸ்க்கு அப்புறம் நல்லா விளையாடுறாங்க. ஆனால் தர்சிகா நல்ல ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக, ஆனால் அவங்க இருந்திருந்தால் இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க கருத்து வைக்கிறாங்க. சௌந்தர்யா யார் பேர் சொல்கிறாங்கன்னா ஜெஃப்ரி, அதாவது விஷால் பக்கத்தில் நம்ம ஜெஃப்ரியோட ஃபோட்டோ வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஜெஃப்ரியோட ஃபோட்டோ வச்சு சாரி விஷால் அவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக விளையாடாமையே சும்மாவே அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு ஃபைனல் வரை வந்துட்டான்னு ஆசைப்பட்றீங்க சார். ஆனால் அது ரொம்ப தப்பு தான். ஆனால் ஜெஃப்ரி இப்போ இருந்திருந்தானே ஜெஃப்ரி எப்படி விளையாண்டான்னு நமக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும். அவன் இருந்திருந்தால் நல்லா இருக்குங்க சார், நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சௌந்தர்யா அவங்களோட கருத்தை எடுத்து வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம ரயான் அவங்க யார் பேர் சொல்கிறாங்கன்னா, நம்ம அருண் ஃபோட்டோ பக்கத்தில் நம்ம ஃபேட்மேன் ஃபோட்டோ வச்சு பேசுகிறாருன்னு சொன்னாங்க. ஏன்னா அருண் அவங்க பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் நல்லா தான் விளாண்டுருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் லூஸ் விட்டு விளாண்ட மாதிரி தான் தெரியுது அப்படின்னு விஷால் அவங்களே ஓப்பனாக பேசிடுறாங்க. அருணுக்கு அப்படி ஜூம் போகுது. ஏன்னா ஃபேட்மேன் அவங்க கடந்த 7 சீசனும் பார்த்துட்டு தான் விளாண்டுருந்தார், நல்லா தான் விளாண்டுருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டதுனால வெளியே போயிருப்பாங்கலாம் சொல்லாமல் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் இப்போ இருந்திருந்தானா நல்லா இருக்குங்க சார், நீங்கள் இப்போ கூட அவரை தாட்டி விட்டிங்கன்னா கூட நல்லா விளையாடுவார் அப்படின்னு விஷால் அவங்க கைண்ட்லி ரெக்வஸ்ட் வச்சுருக்காருன்னு சொன்னாங்க.